உறுப்பு தானம் என்பது ஒரு காலத்தில் மிகுந்த ஒரு பெரிய பரபரப்புக்குள்ளான நிகழ்வாக இருந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்வானது ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாறிவிட்டது. குறிப்பாக அந்த உடல் உறுப்பு செய்யக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை எடுத்து செல்லக்கூடிய நேரத்தை எப்படியெல்லாம் நாம் குறைக்கலாம் என்பது ஆலோசனை செய்யப்படுகிறது. அதில் எப்படி வேணாலும் நம் துரிதமாக கொண்டு சென்றால் சரி என்ற ரீதியில் தற்போதைய நிலை உண்டாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த உடல் உறுப்பு தானம் நடைபெறும் சமயங்களில் தானம் அந்த கொடுப்பவரின் இடத்திலிருந்து தானம் பெறுபவரின் அந்த இடத்திற்கு விமானம் மூலமோ அல்லது ஆம்புலன்ஸ் மூலமோ கொண்டு வரப்படும். அப்படியே ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்படக்கூடிய அந்த உடல் உறுப்புக்கு மிகுந்த அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டு உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் அதாவது அந்த உடல் உறுப்பு வந்து அந்த தானம் பெறுவரின் அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வகையில்தான் செயல்பட்டு வந்தது. ஆனால் தற்போது வந்து அந்த முறைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு சாதாரண விஷயமாகவும் மாறிப்போகிறது. அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டுத்தான் ஹைதராபாத்தில் நேற்று ஒரு உடல் உறுப்பு தானம் ஒருவர் இறந்தவரை அந்த உடல் உறுப்பு என்பது மற்றவர்களுக்கு மாற்ற இருந்தது. அது குறிப்பாக மனிதனின் முக்கிய உறுப்பான அந்த இதயம் தான் அவர் தானமாக பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த இதயத்தை மெட்ரோ ரயிலில் பாதுகாப்பாக மருத்துவர்கள் எடுத்துச் சென்றது அவர்களுக்கு பாராட்டை குவித்து வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் உள்ள எல்பி நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து லக்டிகலா புல் என சொல்லக்கூடிய கிளினிக் குளோபல் மருத்துவமனைக்கு உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட அந்த இதயத்தை வந்து மெட்ரோ ரயில் கொண்டு செல்ல டாக்டர்கள் முடிவு செய்தனர். குறிப்பாக ஹைதராபாத் நகரத்தை பொறுத்தவரை வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக இருக்கும். எனவே இதை அப்படி ஒருவேளை போக்குவரத்தை நிறுத்தி கொண்டு சென்றாலும் அதன் காரணமாகவும் மேலும் போக்குவரத்து பாதிப்பு அடையும். எனவே இதற்கு ஒரு யுக்தியாக அவர்கள் மெட்ரோ ரயிலை தேர்ந்தெடுத்தார்கள். இதற்காக 13 கிலோமீட்டர் அந்த தூரத்தை 13 நிமிடங்களில் அந்த மெட்ரோ ரயிலானது கடந்து அந்த மருத்துவமனைக்கு விரைவாக அந்த இதயத்தை கொண்டு சென்று அவருக்கு பொருத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கும் அந்த மருத்துவர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது.